முன்னாடி 4 பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா இளையராஜா 4 டியூனை கொடுத்துட்டாருன்னா நல்ல டியூனை படம் ஹிட் ஆயிரும். கவுண்டமணி ஜோக்கு வீரப்பன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர்கிட்ட போய் காமெடி ட்ராக் வெளியே வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவர் தான் அந்த வாழைப்பழம் இன்னொரு படம் எங்கடா அப்படின்னு கேட்டது இருக்குல்ல, அந்த படம் தானே இந்த படம் அப்படின்னு சொன்னது இருக்குல்ல, ஞான படத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேட்டது எல்லாமே அவர் எழுதுனதான், வீரப்பன் எழுதுனதான். அப்போ ஒரு காமெடி ட்ராக்கையும் 4 பாட்டை இளையராஜா டியூனும் இருந்துச்சுன்னா ரொம்ப சப்பையான கதையெல்லாம் ஹிட் ஆயிடும். அன்னைக்கு இருக்க வசதி என்னன்னா, திரைப்படத்தை விட்டால் பொழுது போவதற்கு வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்புலாம் நமக்கு பெரிய அளவில் தொலைக்காட்சிங்கிறது கூட அவ்வளோ அதிகமாக வளராத காலம். இன்றைக்கி 100 சேனல் ஓடுது. இன்றைக்கி மொபைல் எடுத்தீங்கன்னா யூடியூப்பில் நூற்றுக்கணக்கான படங்கள். ஏன்னா இந்த செகண்ட் ரிலீஸ் படங்கள்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பெரிய ஆடியன்ஸே இருப்பான். திருப்பி ரிப்பீட் ஆடியன்ஸ் மாதிரி பார்ப்பான். வசந்த மாளிகை பார்ப்பான். பழைய திரைப்படங்களெல்லாம் திரும்ப பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி திரையரங்கங்கள்லாம் மூடப்பட்டு விட்டது. அதெல்லாம் கல்யாண மண்டபம் ஆயிடுச்சு. காரணம் யூடியூப்லேயே கிடைக்கிது.